ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அஹ்மத். ஒரு தாட் பார்க்கலாம். கப்புள்ஸ்குள்ள சண்டை நடக்கும். இது நேச்சுரல் தான். ஏன் இந்த சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பார்க்குறாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்டா பார்க்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒய்ஃபாவும் ஹஸ்பண்டா தானே பார்த்தாகணும். இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள சில எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாயிண்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அப்படி இருப்பாங்களான்னா டவுட் தான். இந்த இடத்துல அப்ப எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனை வந்து ஃப்ரெண்டா பாருங்க. ஒய்ஃபா பார்க்காம ஃப்ரெண்டா பாருங்க. ஹஸ்பண்டை ஃப்ரெண்டா பாருங்க. ஸோ ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, ரொம்ப விளையாடுவாங்க, கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க, ஊரை சுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல செய்யுங்க. செஞ்சுட்டு இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீட்டு வேலை யார் என்ன வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு பிரிச்சுக்கும் போது டெஃபினட்டா அந்த இடத்துல சண்டை என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். இப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. ஒரு காலத்துல சொல்லுவாங்க கல் அடிச்சாலும் கணவன், புல் அடிச்சாலும் புதுசன் அப்படின்னு. இப்போ அது எதுவுமே கிடையாது. இப்போ வந்து வி ஆர் பார்ட்னர்ஸ் தான். அஸ் அ ஃப்ரெண்டா எவ்வளோ நாள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். எப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சோம். எப்போ எக்ஸ்பெக்டேஷன் வருதோ அந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட்டும் வரும். ஸோ லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டாக இருங்க. லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க. லைஃப் வில் பி எக்ஸலண்ட் பிளேஸ். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃபார் மோர் கண்டென்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.